Hello everyone, this is Rajkumar. Welcome to Red Sky Solar. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 கிலோவாட் சோலார் ஆன்-கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டலேஷனோட வீடியோ தான். இது இன்ஸ்டால் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் திருவிக நகரில் பண்ணியிருக்கோம். இது ஒரு சிங்கிள் டே இன்ஸ்டலேஷனுங்க. 5 கிலோவாட் வரைக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேல இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சிருவோம். இன்ஸ்டலேஷன் இன் த சென்ஸ் உங்களுக்கு ஃபேப்ரிகேஷன்லேருந்து இன்வெர்டர் மவுண்டிங்லேருந்து ஒயர் லேயிங்லேருந்து எர்த்திங் வரைக்கும் எல்லாமே சிங்கிள் டேல பண்ணி முடிச்சிருவோம். ஸோ டே ஸ்டார்ட் ஆனதும் நம்மளோட ஃபேப்ரிகேட்டர்ஸ் டைமுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனேயே அவங்க எங்கெல்லாம் போஸ்ட் வருமோ அதை மார்க் பண்ணி அந்த இடத்துல ட்ரில் பண்ணி பேஸ் பிளேட்ஸை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிளைமேட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, வெயில் இல்லை, அவ்வளோதான். ஸோ எதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணுறோன்னா, ரெடிமேட் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது சீச் கிளிப் சேனல்ஸ் தான் வரும். ஸோ அது கிளிப் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நாங்கள் எப்போதுமே ஸ்கொயர் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் லைக் தட் எம்எஸ் ஸ்கொயர் டியூப்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இது வந்து ஹார்ட் டிப் கேல்வனைஸ் பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பேஸ் பிளேட் மவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட் டைட்டில் ஆங்கர் ஃபாஸ்டன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ராச்செட் வச்சு டைட் பண்ணுறோங்க. அகெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 mm திக்னஸில் மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறோங்க. இதை ப்ரொக்யூர் பண்ணிட்டு ஹார்ட் டிப் கேல்வனைஸ்கிங் கொடுப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 2.2 mm வந்து இன்க்ரீஸ் ஆகும் கோட்டிங்கில். ஸோ இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிடைக்கிற ப்ரீ கேல்வனைஸ்ட் ஸ்ட்ரக்சரோட இதோட லைஃப் வந்து கூடுதலாகவே இருக்குங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் ரஸ்ட் ஏறாது. ரெண்டாவது நம்ம ஜஸ்ட் லைக் தான் நம்ம வெல்டிங் அடிச்சுட்டு முடிச்சுட்டு போகிறது கிடையாதுங்க. வெல்டிங் அடித்த இடத்துல எபாக்சி ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருக்குமே உங்களுக்கு ஜிங்க் பெயிண்டிங் அடித்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம். வெல்டிங் அடித்த இடம் மட்டும் கிடையாது, அது ஃபுல் ஸ்ட்ரக்சருமே வந்து அலுமினியம் பெயிண்ட், அதாவது ஜிங்க் பெயிண்ட்னுவாங்க, அது வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ கஸ்டமைஸ் நாங்கள் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே டெரஸ் வந்து ஈவனாக இருக்காதுங்க. த மெயின் ரீசன் இதுதான். ஸோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு டைமென்ஷன் மாறும், ஜஸ்ட் மேடும் பள்ளமாக இருக்கும். ஸோ அதனால தான் பேஸ் பிளேட்டை ஃபஸ்ட்டு மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் அதில் வச்சு நம்ம வந்து வெல்டிங் பண்ணி ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுறோம். ஸோ போஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60x60 2 mm திக்னஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம சோலார் ஸ்ட்ரக்சருமே லைஃப் அதிகமாக வருங்க. ஸோ இந்த பிஎம் சூரியகர் ஸ்கீம் பற்றி பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிடென்ஷியலுக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது வீடுகளுக்கு உங்களுக்கு அப் டு 3 கிலோவாட் வரைக்கும் 78,000 சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. இதனுடைய இன்ஸ்டலேஷன் காஸ்ட் மார்க்கெட் படி பர் கிலோவாட்டுக்கு 65,000 to 70,000 வந்து சார்ஜஸ் ஆகுங்க. இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த சைட் கண்டிஷன்ஸ். ஸோ உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து 3 கிலோவாட் நீங்கள் சோலார் போடுறீங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 1,95,000 ஒரு 2,10,000 வரைக்கும் ஆகுங்க. ஸோ இந்த ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பை மந்த்லி 900 யூனிட்ஸ் வரைக்குமே வந்து பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு 5,000 to 7,000 உங்களோட எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்குன்னா தாராளமாக ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த 2,10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதில் 78,000 உங்களுக்கு சப்சிடி ரீஃபண்டாக வந்துடுங்க. எஸ், ரீஃபண்டாக தான் வரும். இனிஷியலாகவே உங்களுக்கு சப்சிடி கழிச்சிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்கீம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்கீம் பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிஎம் சூரியகர்ன்ற ஒரு வெப்சைட்டில் அதோடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சோலார் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரூஃப் டாப்பில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எங்கேயும் ஒரு ஆப்ஷன் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான் மாடி அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ஹைரைஸ் சிஸ்டம் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு நீங்கள் கீழே இருக்க ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுற சேனல் வந்து 80/40 நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் ராஃப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே தான் பர்லின்ஸ் மவுண்ட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து சோலார் பேனல்ஸை மவுண்ட் பண்ணுறோங்க. ஸோ இந்த சோலார் பேனலோட லைஃப் நீங்கள் எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பெனி வாரண்டியே 30 years கொடுக்குறாங்க. இதில் வந்து 2 விதமாக ஸ்பிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 12 years வந்து ப்ராடக்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 18 years வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு லைஃப் நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம். இதில் சோலார் பேனல்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுதான்னு கிடையாதுங்க. சோலார் பேனல்ஸ் வந்து டிசி கரண்ட் தான் ஜென்ரேட் ஆகும்.
ஸோ அதை நம்ம ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கிரிட் ஐ இன்வெர்ட்டர்ஸ், ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த இன்வெர்ட்டர்ஸ்க்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, டிபெண்டிங் ஆன் த பிராண்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட் சூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து 7 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுப்பாங்க. நீங்கள் பார்க்குறது ஒரு 8 கிலோவாட் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் பாலிகேப். இதுக்கு 7 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3 எர்த்திங் வந்து கொடுக்கணுங்க யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது ஒன்று வந்து லைட்னிங் அரெஸ்ட் இருக்குது, இடிதாங்கின்னு சொல்லுவோம். அது கம்பல்சரி நீங்கள் சோலார் போடுறீங்கன்னா போட்டு தான் ஆகணுங்க. ரெண்டாவது ஏசி எர்த்திங்னு சொல்லுவோம், இன்வெர்ட்டர்லேருந்து வர சர்ஜ் கரண்ட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. மூணாவது டிசி எர்த்திங், பேனல் அண்ட் டிசி கரண்ட்லேருந்து வர சர்ஜஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு டிசி எர்த்திங் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ண இடத்துக்கு எபாக்சி ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அலுமினியம் பெயிண்ட்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னையிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் டியூப்ஸ், ஹார்ட் டிப் கேல்வனைஸ் ஸ்கொயர் டியூப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ஒன் ஆஃப் த கம்பெனிஸில் நம்மளும் ஒன்றுங்க. ஸோ வெரி ரேர் நம்பர் ஆஃப் பீப்பர்ஸ் தான் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி தராங்க. ரெகுலராக கிடைக்கிற சீலிப் சேனல்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோவாட் ஆன்கிரிட் சிஸ்டம். ஸோ இதில் எவ்வளோ கரண்ட்டுங்க ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 25 யூனிட்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் ஆகுங்க. ஆனால் பிரைட் சன் இது. ஸோ நீங்கள் ஒரு 12,000 to 15,000 உங்களுக்கு கரண்ட் பில்லு வருதுன்னா இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இதன் மூலிமா உங்களுடைய கரண்ட் பில்லை அப் டு 90% வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸ்லேயே வந்து கவர் ஆகிடுங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கம்மி தான். எல்லாரும் கேட்குறது இந்த சோலார் ஆன் கிரிட்ன்றீங்களே, இது பவர் கட் ஆனால் வேலை செய்யுமான்னு கேட்குறீங்க. டெஃபினட்டாக வேலை செய்யாதுங்க, ஏன்னா அது சிஸ்டமே அப்படித்தான். இது வந்து இபி கரண்ட்டை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணி டே டைம் உங்களுக்கு வீட்டுக்கு லோடு இருந்துச்சுன்னா அங்கே வந்து லோடில் சப்ளை ஆகும். அப்படி லோடு எதுவுமே இல்லைன்னா எக்ஸஸ் கரண்ட்ஸும் வந்து இபிக்கு ரிட்டர்ன் போயிடும். ஸோ அது எப்படிங்க கணக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தாங்க நெட் மீட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்குறோம். ஸோ இந்த நெட் மீட்டரில் என்னெல்லாம் பார்க்கலான்னா நீங்கள் இபிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுற கரண்ட் எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி சோலார் மூலிமா எவ்வளோ பவர் வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் இபிக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டோம். இந்த 2 யூனிட்டுமே வந்து அதில் கால்குலேட் ஆகும். அதுக்கு தான் நெட் மீட்டர்னு பேர். ஸோ அந்த மீட்டரில் இம்போர்ட்டுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி எக்ஸ்போர்ட்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர பேலன்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பில் பண்ணுவாங்க. உங்களுக்கும் சோலார் போடணுமா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்ளிகேஷன்லேருந்து நெட் மீட்டர் வாங்கி தரதுலேருந்து சப்சிடி உங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணி கொடுப்போம். சென்னை மட்டுமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.